வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் வந்து பட்டாபுரம் மிலிட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி பட்டாபுரம், அடுத்து வந்து முத்தா புதுப்பேட்டைன்னு வரும். அந்த லொக்கேஷனில் ஒரு 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம இதை ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம், பட் உள்ள இன்னர் வீடியோஸ் போடலை. ஸோ ரொம்ப கிளைண்ட்ஸ் கேட்டதுனால நம்ம உள்ள இன்னர் வீடியோஸ் எடுத்து போடுறோம். இது வந்து மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1309 ஸ்கொயர் ஃபீட்டை வருது. பில்டப் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் வருது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்குது. சுற்றி செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து 16 ஃபீட் ரோடில் வருது. உங்களுக்கு எலிவேஷன் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஆப்ஷனோட போட்டு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள். பில்டிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே தான் ஆச்சு. பக்கத்தில் வீடுகள் எல்லாமே நல்ல நெருக்கமாகவே இருக்குது. கொஞ்சம் செடி மரங்களோடு வச்சுருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய மரம் கூட நிற்குது. இது முத்தா புதுப்பேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்து டைடல் பார்க், பட்டாபுரம் டைடல் பார்க்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். பட்டாபுரம் மிலிட்ரி சைடிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வரும். இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. கேந்திர வித்யாலயா ஸ்கூலு, ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூலும் இருக்குது, சிஆர்பிஎஃப் கேந்திர வித்யாலயா ஸ்கூலும் இருக்குது. ரெண்டுமே கவர்மெண்ட் பீப்புள்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் இது. இது நார்த் ஃபேஸிங்கில் லேண்டோட என்ட்ரன்ஸு, வீட்டுக்குள்ளே போகிறதும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வெளியும் ஒரு கேட் இருக்குது, அடுத்து உள்ளேயும் ஒரு கேட்டு, இன்னொரு கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் ரோட்லேருந்து இது குறைஞ்சது ஒரு 2லேருந்து ஒரு 2 அடி நல்லா ஹைட்டு போட்டு தான் கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் 1 பை 1 பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் விட்டுருக்காங்க. வெளியே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இடத்த பாருங்கள். ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்பேக் விட்டுருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமமான பீப்புள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து 4 சைடுமே இடம் விட்டு கட்டுங்க. இடம் அதில் மிச்சப்படுத்தணுன்னு கெட்டாமல் விடாதீங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இடம் விட்டே கட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வென்டிலேஷன்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பரிங் ஒர்க் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இது இபி லைன் 3 ஃபேஸ் லைனு. காமனில் ஒரு டாய்லெட்ஸ் இருக்குது. போரும் வாஸ்துப்படி உங்களுக்கு போர் இருக்குது. இந்த கேட்டும் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுல ஒரு சேஃப்டி கேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பாருங்கள், இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து செட்பேக் விட்ருக்காங்க. ஒரு அடி அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் விட்ருக்காங்க. உங்களுக்கு இது வந்து மேலே ஸ்டெப்ஸ் வந்து வெளியே தான் இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு நினைக்கிற போது மேலே கீழே உள்ள மாதிரியே மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். ஏன்னா பில்லர் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங்க. மேக்ஸிமம் பீப்புள் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் தான் விரும்புவீங்க. ஸோ அதனால் இது வந்து நார்த் ஃபேஸிங்லாம் இருக்குது. வாஸ்துப்படி தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டிவி ஸ்டாண்டு, வெளியே வந்து ஒரு டைனிங் மாதிரி ஹாலில் போட்டிருக்காங்க லிவிங் ஏரியாவில். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கபோர்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இது லேண்டும் அப்ரூவ்டு, பில்டிங் அப்ரூவ்டு இருக்கனால நம்ம 80 to 90% வரைக்கும் நம்ம லோன் போகணும்னு நினச்சா ஈஸியாக லோன் போக முடியும். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள் வந்து அப்ரூவ்டு எதிர்பார்க்கறனால இது கொஞ்சம் கண்டிப்பாக செட் ஆகும். ப்ளஸ் வந்து பில்டிங்கும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இது ஒரு பெட்ரூமு. இது வந்து அட்டாச் டாய்லெட்டு கிடையாது. கபோர்ட் ஒர்க் லைட்டாக வந்து உங்களுக்கு வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்து வந்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். கிச்சன் நல்ல ஸ்பேசிஸாக இருந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட் எப்படியும் ஒரு 80 to 90 ஸ்கொயர் ஃபீட்டில் கிச்சன் போட்டிருக்காங்க. நல்ல பொருட்கள்லாம் அதிகமாக வைக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். பின்னாடி வந்து புறவாசல், அதான் பின் வாசல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 5லேருந்து ஒரு 7 அடி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பின்னாடி ஒரு மரம் வச்சுருக்காங்க, ஒரு வாழை மரம் வச்சுருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் செடி மரங்களோடு வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 65 lakhs, 65 லட்சம் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்குது. இந்த லொக்கேஷனுக்கு பஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஒன்ஸ் வந்து 61Cன்னு சொல்லுவாங்க. 61C முத்தப்புதுப்பேட்டை டு ஆவடிங்கிற பஸ் ஆக்சஸ் ரெகுலராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த இதுலேருந்து லொக்கேஷன் வந்து சென்ட்ரலுக்காக இருக்கட்டும், பீச்சுக்காக இருக்கட்டும், ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கேப் விட்டு வந்துட்டுருக்கு. காலையில் ஈவினிங் அப்ராக்சிமேட்லி ஒரு ஒரு 4:30 நினைக்கிறேன், 4:30லேருந்து நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த ஏரியாவில் என்னோடய அக்கா வீடு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷமாக இருந்தேன். ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு பிடிச்சமான ஏரியா. அடுத்து பீப்புள்ஸும் வந்து எல்லாம் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அடுத்து பேக் சைடில் இந்த பாலை வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடாக இருக்கும். ஸோ பாதி வந்து சிட்டி மாதிரி இருக்கும், பின்னாடி பாதி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயக்காடு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், ஒரு ஏரியாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக, எல்லா ஃபெசிலிட்டிஸ், எல்லா கடைகள் எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த தண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது டேரக்ட் ஓனர் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வந்திருக்கு. நம்ம ஓனர்கிட்ட பேசி நம்ம டீல் முடிச்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம பேசி முடிச்சுக்கலாம். நம்ம ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துருக்கோம், தேவைப்படுறோம் அதுவும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர்.